இந்த வீடியோவில் நம்ம 10th பாலிட்டி லெசன் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில். ராஷ்டிரபதி பவன் அதுதான் அவரோட இல்லம். குடியரசுத் தலைவரோட இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் தான் இருக்குமா. குடியரசுத் தலைவரோட இல்லம் மற்றும் அலுவலகம் மேலும் 2 இடத்துல இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்களாம். வந்து அவங்களோட அலுவலக பணிகள் எல்லாம் மேற்கொள்ளுவாங்களாம். ஒன்று ஷிம்லாவில் இருக்குது, இன்னொன்று ஹைதராபாத்தில் இருக்குது. ஷிம்லாவில் ரீட்ரீட் கட்டடம் தி ரீட்ரீட் பில்டிங்னும் ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னும் இருக்குது. அதில் ஒன்று வடக்குலையும் இன்னொன்று தெற்குலையும் இருக்கான். இது நாட்டோட ஒற்றுமையையும் மக்களோட பல்வேறுபட்ட கலாச்சாரத்தோட ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியிருக்காங்களாம். அடுத்து, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை பார்த்துப்பாராம். இந்த மாதிரி எப்போ நடந்திருக்குன்னா 1969 ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து, முடிவு வாக்கு அதாவது கேஸ்டிங் ஓட்டை. மாநிலங்களவையில் ஒரு சட்ட மசோதா இருக்குது அப்படின்னா அதுக்கு வாக்கெடுப்பு நடக்கும்ல. அந்த வாக்கெடுப்பு சமநிலையில் டையாக இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இந்த சட்ட மசோதாவோட ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டும்தான் தேவை அப்படிங்கிற நிலையை குறிக்கிறது தான் இந்த சட்டப்பிரிவு 100. அப்போ வாக்களிக்கிறது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அவரோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க யாருக்குமே உரிமை கிடையாதான். அடுத்து, நிதி மசோதா. நிதி மசோதாவை திருத்தம் செய்கிறதுக்கோ இல்லைன்னா நிராகரிக்கிறதுக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லையா. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியுமா. இந்த மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலோட சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள்ளே ஒப்புதல் அளிக்கணும். அப்படி ஒப்புதல் அளிக்கலைன்னா ஒப்புதல் பெறாமலே சட்டமாக மாறிடுமா. மாநிலங்களவையோட சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்களும் மக்களவையில் 39 உறுப்பினர்களும். நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர். அந்த மாதிரி 3 இருக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னா பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் நடக்கும். அடுத்து, இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 28, 1950. இதை இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசு சட்டம் எப்போ நடந்துச்சு? 1935.